சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜெயின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்தः பிரதிபக்தயே ஜெகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சிவாய நமஹ. வரக்கூடிய 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ஒரு கிரகங்களினுடைய ஒரு சஞ்சார சேர்க்கை. விசித்திரமாகவும் வீரியமாகவும் அகண்டதாகவும் ஆழதானகவும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கை ஏற்படுதுங்க. அதாவது காலப்புருடத்தில் 11ஆம் பாவத்தில் சற்றேறக்குறைய சூரிய பகவான், அதுக்கப்புறம் புத பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், சனி பகவான், அப்புறம் அந்த சந்திர பகவானும் சேருகிறார் அதே இடத்துல. இப்படியான ஒரு சேர்க்கை சுக்கிரனுடன் சேர்க்கிறார். அந்த 17ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 தினங்கள் அப்படியே போய் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அவருடைய 7ஆம் வீட்டில் கேது பகவானுடன் சந்திரன் சேர்கிறாரு. அப்போது சமசப்தமாக சற்றே கூட ஒரு 8 கிரகங்கள் அப்படியே ஒரே கோட்டில் அப்படியே வருதுங்க. இந்த 8 கிரகங்கள் அதாவது குரு பகவான் நீங்களாக எல்லாமே ஒரே கோட்டில் வருது. குரு பகவான் வேறு இப்போ வக்ரத்தில் போய் கொண்டிருக்கிறார். சரிங்களா? இப்போ உள்ள காலத்திற்கு இதனுடைய பலாபலன்கள் எப்படி நமக்கு ஏற்படும், இதனால் எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான நன்மைகள்லாம் நிறைய நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று ராசிகளிலும் நெருப்பு ராசிகளிலுமே இது ஒரு சேர்க்கைகள் ஏற்படுது. அதனால் காற்று சார்ந்த சில உபாதைகள், நெருப்பு சார்ந்த சில நம்மளுடைய உலகத்தில் உபாதைகள் ஏற்படுறதுக்கெலாம் ஒரு காலம் இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, அதுமாதிரி உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இதனுடைய பலன் என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும், எந்த இறைவனை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கடகராசிக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. கடகராசி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இதை ஏன் சுவாமி, ஏற்கனவே அஷ்டமச்சனி படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கு, இதில் வேறு நீங்கள் பயமுறுத்துகிற மாதிரி பல விஷயத்தை வேறு சொல்கிறீங்களே, நீங்கள் நினைக்காதீங்க. கடகராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா பல நன்மைகள் நடந்தாலும் கூட அதில் ஒரு உயர்வு இல்லாத சூழ்நிலைகள் இருக்குது. சில பேர் கொஞ்சம் அதை பொறுமையாக இருக்காங்க, அதனால் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சில பேர் அந்த பொறுமையை இழந்துறதுனால சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதனால் இந்த காலம், இப்போ உள்ள காலம் இப்போன்னு இல்லை, கடந்த இன்னும் 2 வருடமாகவே நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் கடகராசிக்காரங்க. இன்னும் எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்னா, இன்னும் ஒரு வருஷ காலத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்துருங்க. இப்போ எப்படி சாமி இருக்கணும் கடகராசிக்காரங்க கேட்டிங்கன்னா, ரொம்ப பொறுமையாக இருந்துட வேண்டியது தான். எதனால் அப்படி சொல்கிறேன்னு நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே அதிகமான கிரகங்கள் சேருது. அஷ்டமஸ்தானம்ங்கிறது கொஞ்சம் சரியில்லாத இடம். அந்த இடத்துல சரியில்லாத பல கிரகங்கள் போய் ஒன்று கூடுது. 2ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் செல்லுவது கொஞ்சம் சரி கிடையாது. அவர் மட்டும் போகலை, உங்களுடைய ராசிநாதன் போகிறார். 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் போகிறார். அதனால் கடகராசிக்காரங்க வாழ்க்கை துணைவருடன் சில மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய காலமாகவும் இருக்குது. அதுமாரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் ஆதிபத்தியம். 11ஆம் இடத்திற்கும் அதே ஆதிபத்தியம் கொண்டவர் சுக்கிர பகவான். அது 11ஆம் இடத்தினுடைய 8ஆம் இடத்துல போகிறதுனால முன்னோர்களினுடைய சில சொத்துக்கள் உங்களுக்கு சேர வேண்டிய சில பாகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காமல் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வேறு ஒருத்தவங்களுக்கு அதிகமான பாகம், உங்களுக்கு அதனுடைய பாகங்கள் குறைவாக கிடைப்பது, அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கம்மியாக போகுது. இது மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. கடகராசிக்காரங்க வரக்கூடிய காலம் கொஞ்சம் பொறுமையான இருக்க வேண்டிய காலம், ரொம்ப முக்கியமான காலம். அதாவது நமக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலத்திலே நாம் எவ்வளோ தூரம் நம்ம இருக்கோமோ அதை விட நமக்கு கொஞ்சம் சரியில்லாத காலத்தில் மிக 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு 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 இரும்பு செய்யும்போது அது வெறும் இரும்பாக தான் இருக்கும். அதை பல தடவை சூடு செய்து அடித்து சூடு செய்து தண்ணியில் முக்கி அடித்து நெருப்பு தண்ணி அட்டின்னு அதை அடிக்க புடம் போடத்தான் அது என்ன ஆகும்னா அருமையான ஒரு வாளாக, ஒரு ஆயுதமாக, ஒரு பார் போற்றக்கூடிய ஒரு ஆயுதமாக அது மாறும்.
அது ஒரு ஆயுதமாக இருந்தாலும் சரி தான், நம்ம கழுத்தில் அணியக்கூடிய ஒரு ஆபரணமாக இருந்தாலும், தங்கமாக இருந்தாலும் சரி தான், அதை சூடாக்கி தண்ணியில் போட்டு அடித்து சன்னி சூடுன்னு அப்படி அடித்து போட்டால் தான் அந்த ஆபரணமாக மாறுது. அதனால் இப்போ உள்ள காலம் உங்களுக்கு அதனால் அடி வாங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பல வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கடகராசிக்காரங்க. சரி சுவாமி, என்ன செஞ்சால் நல்லது அப்படின்னா ஒன்றும் இல்லை. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர், அபீத்தகு ஜாம்பா சமேத அருணாச்சலேஸ்வரர், அந்த உண்ணாமலை சமேத அண்ணாமலையாரினுடைய தரிசனம் செய்ய வேணும். அங்கே போய் கிரிவலம் சுற்றிவாங்க. அண்ணாமலையார் தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே அப்படிங்கிறாங்க அடியார்கள்லாம். அதனால் நம்மளுடைய சஞ்சித வினை, பிராரப்த வினை, ஆகாமி வினைகள் எப்பேற்பட்ட வினையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தோஷங்களாக கிரக தோஷங்களாக இருந்தாலும் கூட நீங்கள் அண்ணாமலையாரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களை தொடாமல் வழுகி போகிவிடும். அதனால் திருவண்ணாமலை போய் ஒரு கிருதி பிரதட்சணம் பண்ணி வாங்க. அதுபோல் படிக்கின்ற மாணவர்கள் சகலகலா வள்ளி மாலை குமரகுரு சுவாமிகளை அருளி செய்தது, அதை பாராயணம் பண்ணுங்க. தமிழ் பாசுரம் பாராயணம் பண்ணி தினந்தோறும் காலையிலே பாராயணம் பண்ணுங்க. கடகராசிக்கார குழந்தைகள் நல்ல படிப்பு, நல்ல ஞானம், நல்ல தொழில் அபிவிருத்திகள் ஏற்படும். சிவாய நமः.